வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்டோட அக்கௌண்டன்சி ஃபஸ்ட்டு சாப்டர் எக்ஸைஸ் சம் ஒன்று நான் போட போகிறேன். சரிங்களா? அதாவது 13th சம்மு. ஒரு வியூவர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, இது எனக்கு 13th சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த வியூவுக்காக இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இது என்ன கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்குது. இதே மாதிரி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன். இது வந்து அப்படியே எக்ஸசைஸ் சம். சரிங்களா? இப்போது இந்த சம்மில் எப்படி என்ன கொடுப்பாங்க அப்படின்னா வந்து டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதில் பில்ஸ் ரிசீவபிளும் இருக்கும், டெப்டாஸோடதுக்கும் இருக்கும். ஓகே, டெப்டாஸோட ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிளோட ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, டெப்டாஸ் அமௌண்ட் ரிசீவ் ஆனது, பில்ஸ் ரிசீவ் ஆனது, பேடப்ஸு, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கானர்டு, ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸு, பில்ஸ் ரிசீவபிள் க்ளோசிங், சண்டே டெப்டாஸ் க்ளோசிங் அண்ட் கேஷ் சேல்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா என்ன, நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி தான், கிரெடிட் சேல்ஸ் ப்ளஸ் கேஷ் சேல்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் சேல்ஸ். சரிங்களா? அப்போது கிரெடிட் சேல்ஸ் நமக்கு கொடுக்கல, அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், பில்ஸ் ரிசீவபிள் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன் பில்ஸ் ரிசீவபிள் போடுறோம் அப்படின்னா நம்மளுடைய டெப்டாஸ்க்கு நம்ம பில்ஸ் கொடுத்துருப்போம், அதில் எவ்வளோ பில் நமக்கு ரிசீவ் ஆச்சு அப்படிங்கிறது தெரியுதுக்காக தான் நம்ம பில்ஸ் ரிசீவபிள் போடுறோம். சரிங்களா? இப்போது நான் வந்து எதுக்கு கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து கிரெடிட்டார், என்னுடைய டெப்டாஸை நான் கால்குலேட் பண்ணால் நான் இன்னும் எத்தனை பேர்த்துக்கிட்ட இருந்து பணம் வாங்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும். அதுதான் வந்து நான் விற்றுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கிரெடிட் சேல்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நான் பில்ஸ் ரிசீவபிள் போடுறேன். ஓகே, பில்ஸ் ரிசீவபிளுக்கும் டோட்டல் டெப்டாஸ் ஃபார்மெட்டுக்கும் டெபிட் சைடு தான் டோட்டல், அதாவது டு பேலன்ஸ் B/D உங்களுக்கு வரும். சரிங்களா? அப்போது பில்ஸ் ரிசீவபிளோட பேலன்ஸ் பிடி எவ்வளோ, 60,000. பாருங்கள், பில்ஸ் ரிசீவபிளோட பேலன்ஸ் பிடி உங்களுக்கு 60,000, அது எழுதியாச்சு. அதுக்கடுத்து என்ன எழுதணும்னா இந்த சைடு கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள், கேஷ் ரிசீவ் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க, பை கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு, பில்ஸ் ரிசீவபிள்லேருந்து 1,60,000 ரிசீவ் ஆயிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கானர், பில்ஸ் ரிசீவ் ஆனது நமக்கு டிஸ்கானர் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா பை டெப்டாஸ்ன்னு எழுதி ப்ராக்கெட்குள்ளே டிஸ்கானர்டு. சரிங்களா? ஃபார்மெட்டாக முக்கியம், ஃபார்மெட்டாக கரெக்டாக எழுதுங்க. டிஸ்கானர்டுன்னு எழுதி அமௌண்ட் எவ்வளோ நமக்கு 15,000 எழுதியாச்சு. அடுத்து வேறு பில்ஸ் ரிசீவபிள் வேறு எதுவுமே இல்லை, லாஸ்ட் ஒன் க்ளோசிங் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், பை பேலன்ஸ் C/D போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 90,000 போட்டுக்கோங்க. ஓகே, எல்லாமே க்ளோசிங் கொடுத்து போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஃபைனலாக அவ்வளோதான். இப்போது ரெண்டு சைடும் எந்த சைடு டோட்டல் அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கிரெடிட் சைடு வந்து 2,65,000 கிடைக்கிது, 2,65,000 கிடைக்குது. இப்போது கிரெடிட் சைடில் இருக்க அமௌண்ட்டை டெபிட் சைடில் இருக்க அமௌண்ட் கூட லெஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும், 2,65,000 2,60,000 போச்சுன்னா எவ்வளோ வரும், 2,05,000. அப்போ அந்த 2,05,000 தான் நமக்கு இதுவரையும் ரிசீவ் ஆகியிருக்க பில். இங்கே வந்து என்ன பண்ணணும், 2 டெப்டாஸ்ன்னு தான் போடணும். 2 டெப்டாஸ்ன்னு போட்டுட்டு ப்ராக்கெட்குள்ளே பில்ஸ் ரிசீவ்டு. ஓகேங்களா? 2,05,000 தான் வந்து நமக்கு பில்ஸ் ரிசீவ்டாக நம்ம கணக்கில் கொண்டு வரணும். இதுதான் வந்து பில்ஸ் ரிசீவபிள் போடணும். இதை தவிர வேறு எதுவுமே வராது, இப்படி தான் போடணும். சரிங்களா? இது போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நமக்கு இன்னும் எவ்வளோ டெப்டாஸ் இருக்காங்க, அதாவது நம்ம டெப்டாஸ்க்கு கொடுத்துருக்க அமௌண்ட்டில் எவ்வளோ நமக்கு ரிசர்வ் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் நமக்கு எவ்வளோ டெப்டாஸ் இருக்காங்க, இன்னும் எவ்வளோ வர வேண்டியது இருக்குங்கிறத தான் வந்து நம்ம டோட்டல் டெப்டாஸ் ஃபார்மேட் போட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ டோட்டல் டெப்டாஸ் பாருங்கள், டோட்டல் டெப்டாஸ் டெட்டார் கிரெடிட்டார் ஃபார்மேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது ஃபார்மேட் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபார்மேட் தான் அக்கௌண்ட்ஸில் முக்கியம், வேறு எதுவும் முக்கியம் கூட இல்லை. செகண்டரி பிரைமரி ஃபார்மேட் தான், செகண்டரி தான் சம்ஸ் எல்லாமே. சரிங்களா? இப்போ டோட்டல் டெப்டாஸோடு போட்டாச்சு. நான் என்ன சொன்னேன், பில்ஸ் ரிசீவபிளுக்கும் டோட்டல் டெப்டாஸ்க்கும் டெபிட் செய்தால் பேலன்ஸ் வரும். அப்போது டெப்டாஸ் ஆன் 1st April 2018 2,50,000. அப்போது டு பேலன்ஸ் B/D 2,50,000. சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்து என்னென்ன வரும் பாருங்கள், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ், கேஷ் ரிசீவ் ஆயிருக்கு. அப்போது பை கேஷ் அமௌண்ட் எவ்வளோ, 7,25,000. 7,25,000. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பேட் டெப்ஸ் வரவே வராதுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அது பை பேட் டெப்ஸ் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30,000 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 30,000. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ், அதாவது சேல்ஸ் பண்ணுறது நமக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அப்போ அதுவும் நம்ம என்ன பண்ணணும், அது நமக்கு உள்ளே வரதுனால பை
ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50,000 கொடுத்துருக்காங்க சரிங்களா அது எடுத்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நமக்கு லாஸ்ட் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அது வந்து சண்டே டெப்டாஸ் ஆன் 31st March 2019 இப்போ இதில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா இன்னும் ஒன்று எழுதணும் அதாவது நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் பில்ஸ் ரிசீவபிளில் போடுற 2 இதை நம்ம டோட்டல் டெப்டாஸ்லேயும் எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நமக்கு எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு 2,05,000 அப்போ இங்கே நீங்கள் என்ன எழுதணும் பை பில்ஸ் ரிசீவபிள் ஓகேங்களா பை பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு 2,05,000 இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பை பேலன்ஸ் சிடி ஒன்றும் சிடி அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2,40,000 கொடுத்துருக்காங்க அப்போ 2,40,000 இப்போது நான் என்ன சொன்னேன் பில்ஸ் ரிசீவபிளில் போடுற 2 இதை எடுத்து நம்ம இங்கே எழுதுவோன்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு இது என்ட்ரி பண்ணியாச்சு இன்னும் ஒன்று என்ன என்ட்ரி பண்ணணும்னா டிஸ்கானர் ஆனது சரிங்களா டிஸ்கானர் ஆனது பில் அப்போ அதை இங்கே எழுதணும் டு டெப்டாஸ் அதாவது டிஸ்கானர் ஆன பில்லு சரிங்களா டிஸ்கானர் ஆன பில்லு நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க எவ்வளோ அமௌண்ட்டு 15,000 ரூபாய் இவ்வளோதாங்க இது இந்த 2 மட்டும்தான் நீங்கள் எடுத்து எழுதுவீங்க அதாவது பில்ஸ் ரிசீவபிளில் போடுற எதை எடுத்து நம்ம இதில் எழுதுவோம் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் ஆன எவ்வளோ அமௌண்ட் அதை எழுதுவோம் அதுக்கப்புறம் டிஸ்கானர் ஆனது எழுதுவோம் இப்போ என்ன பண்ணணும் டோட்டல் பண்ணி லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் சேல்ஸ் கிடச்சிரும் ஓகே மொத்தமாக இப்போ எவ்வளோ வருதுன்னா 12,050 வருது இந்த 12,050ல் 2,65,000 போச்சுன்னா 9,85,000 சாரி 12,50,000 வருது அந்த 12,15,000ல் 2,65,000 போச்சுன்னா 9,85,000 உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது இது என்ன அப்படின்னா வந்து நமக்கு கிரெடிட் சேல்ஸ் சரிங்களா இப்போ முடிஞ்சு 9,85,000 நம்ம கிரெடிட் சேல்ஸ் ஓகே இப்போ நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா நான் சொன்னது தான் டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு கிரெடிட் சேல்ஸ் ப்ளஸ் கேஷ் சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ 9,85,000 ப்ளஸ் கேஷ் சேல்ஸ் அமௌண்ட் கொடுத்துருப்பா பாருங்க 3,15,000 இப்போது ப்ளஸ் 3,15,000 இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நமக்கு டோட்டல் சேல்ஸ் கிடச்சிடும் இது ப்ளஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு 13 lakh வரும் 13 lakh தான் வந்து நமக்கு என்னது இப்போது இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் ஓகேங்களா இதுதான் வந்து நம்ம டோட்டல் சேல்ஸ்னு எழுதணும் அதாவது இது வந்து 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது Subscribe now and press the bell icon. Never miss an update.